ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து போலார் பேரட்டுக்கு ப்ரீடிங் செட்டப் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த பேர் வந்து நம்மக்கிட்டே பிறந்தது தான். குட்டியிலேருந்து நான் வளர்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பேஜில் பிறந்த குட்டியில் இது ஒரு பேர். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் பிறந்த குட்டிங்க பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய குட்டிங்க நான் சேல் பண்ணிட்டேன். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த குட்டிங்க வந்து நல்லா வளர்ந்து அடல் சைஸில் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இது மேல் ஃபிஷ்ஷு. ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஸ்டமக் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஃபுல்லாக எக் லோடடாக இருக்குது. ஸோ இப்போ ப்ரீடிங் தேவையானது என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த ஒரு பானை ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டரு, கொஞ்சம் பெரிய ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 feet டேங்க்கில் தான் செட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பிடிச்சி வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ரன் பண்ண வச்சுருவேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, இந்த பானை எந்த ஷேப்பில் வைக்கணும் அப்படி கேட்குறீங்க. இந்தமாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கலாமா இல்லை எந்த மாதிரி வைக்கணும் கேட்குறீங்க. ஸோ இந்தமாதிரி நீங்கள் சாச்சி வச்சுட்டிங்கன்னா ஃபிஷ் ப்ரீட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது போயிட்டு ஈஸியாக வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து டேங்க்கில் விட்டுட்டேன். ஸோ மெயினாக டேங்க்கில் வந்து லைட் இருக்கணும். அப்போ தான் எக்கில் வந்து ஃபங்கஸ் ஆகுதா இல்லை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஒரு 15 days பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணிவிடும். ப்ரீட் ஆகிடுச்சுன்னா உங்களை அப்டேட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.